ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுரைக்காய் வச்சு நல்லா மொறுன்னு வடை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதே மாவை வச்சு அடையும் எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம சுரைக்காய் வடை எப்படி நல்லா மொறு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வடை செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு சுரைக்காய் எடுத்துருக்காங்க. இது 1/2 கிலோ அளவுள்ள நாட்டு சுரைக்காய். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் நல்லா சீவி எடுத்து வச்சுட்டேன். நம்ம அப்படியே ஒரு கேரட் துருவி வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே துருவிக்கலாங்க, ஏன்னா இதில் விதைகள்லாம் இருக்காது, அதனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு சுரைக்காய் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வடை பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். அதுக்காக நான் இந்த மாதிரி நாட்டு சுரைக்காய் எடுத்திருக்கேன். நீளமான சுரைக்காய் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான பிஞ்சான சுரைக்காவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுரைக்காய் ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்துட்டேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 8 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுரைக்காய் வடைக்கு நம்ம துருவி வச்ச சுரைக்காயெலாம் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு நம்ம துருவி வச்ச சுரைக்காய் இருக்குங்க. நம்ம அழுத்தியெல்லாம் எடுக்க வேண்டாம், நம்ம சாதாரணமாக எடுத்தாலே ஒரு 3 கப் அளவுக்கு சுரைக்காய் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் சேர்த்த பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம பச்சை மிளகா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி சேர்க்கும்போது வடை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொத்தமல்லியும் சேர்த்துட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை எள்ளோட நம்ம வடை சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு சேர்த்துட்டேன். இது 2வது கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் எல்லாமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ அழுத்தி பிசைய வேண்டாம். அதனால் ஓரளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி மாவு, சுரைக்காய் எல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். முதல்ல நம்ம அழுத்தி பிசைஞ்சோன்னா சுரைக்காயில் தண்ணி விடும். அதுக்காக முதல்ல ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழுத்தி பிசைஞ்சுக்குவோங்க. தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குங்க, அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்குவோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. 8 பச்சை மிளகாய் போடலாங்க. காரம் சுரைக்காயெல்லாம் இருக்கிறதுனால காரம் ரொம்பலாம் தெரியாது. அதனால் ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகாய் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நமக்கு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு வடை செய்ய போகிறோமோ அதுக்கு அந்த மாதிரியான உருண்டைகள் உருட்டி நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கடலெண்ணெயில் தாங்க இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். கடலெண்ணெயில் சுரைக்காய் வடை செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே நம்ம வடை தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடைகளை தட்டிக்கோங்க. நமக்கு ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த பக்குவத்தில் நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அழகாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நமக்கு எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோன்னா அப்படியே நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுக்க வேண்டியதாங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம போட்டால் தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வேக வைக்கும்போது சுரைக்காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். மேலே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நல்லா மொறுன்னு சுரைக்காய் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது
இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க உள்ளே இருக்கக்கூடிய சுரைக்காய் வெங்காயம்லாம் நல்லா வெந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா வடைகளும் நான் தட்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரக வாசனையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம அடை தட்டிக்கலாம். இதே மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு ஒரு பெரிய உருண்டைகள் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எண்ணெயில் வடையாக பொரித்து சாப்பிட்ல அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அடையாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. ஹீட் பண்ணிவிட்டு தட்டி வச்ச அடையை சேர்த்துட்டேன். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் வாழை இலையை நம்ம எடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா கடலெண்ணெய் போட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு அட்டகாசமான சுரைக்காய் அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் சேர்த்த தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த சுரைக்காய் வடைக்கும் நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்லாம். இந்த அடை ரெசிபிக்கும் நம்ம அந்த மாதிரி சட்னி தொட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா மொறுன்னு சுரைக்காய் அடை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சுரைக்காய் வடை எப்படி இருக்குதுன்னு நம்ம உடச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சுரைக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயம்லாம் நல்லா வெந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பொறுமையாக வடையை சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டான பச்சை மிளகாய் காரம், இஞ்சி வாசனையோட, ஜீரக வாசனையோட, சுரைக்காய் டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.